தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு GST 2.0 குறித்த குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் peopleFriendlyGST.com. பீகாரில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதி 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மொத்தம் 243 தொகுதிகள் உள்ள நிலையில் தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா ஆகியவை முறையே 101 இடங்களில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சிக்கு 29 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சியின் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா, உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவுக்கு தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்ததாக கூறப்பட்டாலும் 2020 சட்டசபை தேர்தலில் 115 இடங்களில் போட்டியிட்ட JDUவுக்கு 43 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. JDU போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் சிராக் பஸ்வான் கட்சி வேட்பாளர்கள் களம் இறக்கப்பட்டதே இதற்கு காரணமாக கருதப்பட்டது. இம்முறை தொகுதிகள் குறைந்ததில் நிதிஷுக்கு வருத்தம் என்றே கூறப்படுகிறது. எனினும் அதை சமாளிக்கும் வகையில் தனக்கு விருப்பமான தொகுதிகளில் நிதிஷ்குமார் அதிரடியாக வேட்பாளர்களை அறிவித்து கூட்டணி தலைவர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளார். பீகாரின் மோர்வா, சோன்பார்சா, ராஜ்கிர், காய்கட், மைதானி ஆகிய தொகுதிகளில் சிராக் பஸ்வான் LJP கட்சியினரை வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டிருந்தார். அதற்குள் நிதிஷ்குமார் அந்த தொகுதிகளுக்கான JDU வேட்பாளர்களை அறிவித்தது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த முறை JDUவின் வாக்கு வங்கி குறைய காரணமாக இருந்த சிராக் பஸ்வானுக்கு பதிலடி தரும் வகையில் அவர் மிகவும் எதிர்பார்த்திருந்த மேற்கண்ட 5 தொகுதிகளை நிதிஷ் தட்டி பறித்ததால் சிராக் பஸ்வான் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். ஏற்கனவே 40 சீட்டுகள் வரை எதிர்பார்ப்பதாக கூறி வந்த சிராக் 29 சீட்டுகள் கிடைத்ததில் பெரிய அளவு திருப்தி இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது நிதிஷ்குமாரின் செயலால் கொதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. நிதிஷுக்கு செக் வைக்கும் வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவது குறித்து கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சிராக் ஆலோசிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா தலைவர் உபேந்திர குஷ்வாகாவும் தொகுதி பங்கீடு பற்றி அதிருப்தி தெரிவித்துள்ளார். முதலில் எல்லாம் சரியாக இருக்கும் என கூறி வந்த அவர் தற்போது திடீரென இம்முறை தேஜ கூட்டணியில் எதுவும் சரியில்லை, கூட்டணிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது, பிரச்சினைகளுக்கு சுமூக முடிவு ஏற்படும் என நம்புகிறேன் என கூறி பாரதிய ஜனதா தலைவர்களை சந்திக்க பாட்னாவிலிருந்து டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார். முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்ற நிலையில் தேஜ கூட்டணியில் இன்னும் சலசலப்பு அடங்காதது கட்சி தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் RJD இடம்பெற்றுள்ள இண்டி கூட்டணியிலும் இதே நிலை தொடர்வதால் பீகார் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது.